ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே 18வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கண்ணங்குடி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கேத்திரம். தாமோதர நாராயணனாக பெருமாள் உற்சவ திருமேனியாகவும், லோகநாதன் லோகநாயகியாக பிரானும் பிராட்டியும் சேவை சாதிக்கக்கூடிய திருத்தலம், வசிஷ்டருக்கு அருள் புரிந்த திருத்தலம், திருமங்கை ஆழ்வாருக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய திருத்தலம். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியத்தை நாம் இன்று அனுபவிக்கிறோம். கிருஷ்ண கஷேத்திரத்திலே இது முக்கியமான கஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. பகவான் கிருஷ்ணாவதாரத்திலே அநேக லீலைகளை செய்தார். முனிவர்கள் ராமாவதாரத்திலே அனுபவிக்க முடியாத பெருமாளை கிருஷ்ணாவதாரத்திலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக 14,000 கோபஸ்திரீகளாக முனிவர்களே பிறந்தார்கள் என்று சொல்வார்கள். அதிலே பல முனிவர்கள் பெருமாளோடு விளையாட வேண்டும், பக்தியால் அவனை கட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அவனை தங்கள் பக்தியால் கட்டிய கஷேத்திரமாக கண்ணங்குடி விளங்குகிறது. அதிலே வசிஷ்டரும் இணைந்து கொள்கிறார். அந்த வசிஷ்டரும் முனிவர்களோடு முனிவர்களாக வந்து கண்ணபெருமானின் திருவடியை பற்றிய சமயத்திலே இந்த ஆலயம் எழுந்ததாக கஷேத்திர மகாத்மியம் சொல்லுகிறது. சரி, இப்படிப்பட்ட இந்த திவ்ய கஷேத்திரத்திற்கு ஆழ்வார்களிலே கடை ஆழ்வார், அதாவது 12வது ஆழ்வாராக விளங்கிய திருமங்கை ஆழ்வார் வருகை தருகிறார். எதற்காக? ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலுக்கு பல கைங்கரியங்களை செய்தார் திருமங்கை ஆழ்வார். அதற்கு பொன் நிறைய தேவைப்பட்டது. அந்த பொன்னை பெற வேண்டும் என்பதற்காக பல வகையிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் திருமங்கை ஆழ்வார். அப்படி வருங்கால் நாகப்பட்டினத்திலே ஒரு புத்தர் சிலை இருப்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை பெறலாம் என்று சொன்ன பொழுது திருமங்கை ஆழ்வார் அங்கு சென்று பார்த்த பொழுது அதிலே ஐம்பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகம் என்று உணர்ந்தவுடன் ஒரு அறம் பாடுகிறார். அவர் பாடிய பாடலை கேட்டு திருமேனியில் இருந்த தங்கம் அப்படியே அவர் கைக்கு வந்து சேர்ந்தது. புத்தரையே பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்றாகத்தான் சொல்வார்கள். எனவே அந்த தங்கத்தை பெற்று வரும் பொழுது இந்த திருக்கண்ணங்குடி வழியாக வரக்கூடிய திருமங்கை ஆழ்வார் களைப்பின் மிகுதியால் ஒரு புளிய மரத்தின் அடியிலே வருகிறார். அதற்கு அருகாமையிலே ஒரு வயல் இருக்கிறது. அந்த வயலிலே தான் கொண்டு வந்த தங்கத்தை புதைத்து வைத்துவிட்டு களைப்பின் மிகுதியால் அங்கேயே கண்ணையிடுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த புளிய மரத்தை பார்த்து, நான் உறங்கினாலும் நீ உறங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு உறங்க ஆரம்பிக்கிறார். அதிகாலை புலர்வதற்கு முன்பாக திடீரென்று புளிய மரத்திலிருந்து இலைகள் அவர் மீது புஷ்பங்களாக பொழிகின்றன. கண்விழித்து எழுந்து பார்க்கிறார். அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் வருவதை உணர்கிறார். தன்னை இழுத்துவிடக்கூடிய சாக்கிலே புளிய மரம் தன்னுடைய இலைகளை உதிர்த்ததால் நீ உறங்கா புலியாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். இன்று நாம் சென்றால் அந்த புளிய மரம் இல்லை என்றாலும் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய புளிய மரங்கள் எல்லாம் சற்று ஆச்சரியகரமானதாக விசித்திரமானதாக இருக்கிறது. அந்த புளிய மரத்தை போன்று என்று அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஊருக்கே உறங்கா புலி, தீரா விளக்கு, ஊரா நீர் என்று 3 சொல்லவில்லை. அதற்கான காரணத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். உறங்காப்புலி நமது திருமங்கை ஆழ்வாரை எழுப்பிவிட்டபடியினாலே, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாலே உறங்கா புலி என்று அந்த புளிய மரத்துக்கு பெயர் வைத்தார். நிமிர்ந்து பார்க்கிறார். அந்த வயதுக்கு சொந்தக்காரன், அந்த கழனிக்கு சொந்தக்காரன் வந்து பழனி அந்த கழனி பணியை செய்வதற்காக வருகிறான். அப்பொழுது தான் புதைத்து வைத்த தங்கத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ என்பதற்காக நில் என்று சொல்லி இந்த இடம் மட்டும் எனக்கு உரிமையானது என்கிறார். உடனே அந்த வயலுக்கு சொந்தக்காரன் சொல்கிறான், ஒட்டுமொத்த வயலே எனக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது இந்த பகுதி உனக்கு எப்படி சொந்தம் என்று கேட்க, அதற்கு தேவையான ஆதாரத்தை திருவரங்கத்திலிருந்து யார் கொண்டு வருகிறேன் என்று பெருமாளை நினைத்து சொல்லுகிறார். ஏனென்றால் அது பெருமாள் சொத்து. தனக்காக திருமங்கை ஆழ்வார் அந்த தங்கத்தை கொண்டு வரவில்லை. எனவே தங்கம் புதைத்து வைத்த இடம் பெருமாளுடைய இடம் இந்த அடிப்படையில் அவர் சொன்னார். இந்த வழக்கு அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு வந்தது. உடனடியாக திருமங்கை ஆழ்வாருடைய பக்தியை கண்டு அந்த பஞ்சாயத்துக்காரர்கள் ஏதேனும் சான்று இருந்தால் நீங்கள் தாருங்கள் என்று கேட்ட பொழுது, நான் திருவரங்கத்திற்கு சென்று அதற்கான சான்றை எடுத்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது
காலம் போய்விடும், அதற்கான நேரமில்லை என்று தீர்ப்பை வழங்க முடியாது என்று சொல்லி கடுமையாக திருமங்கையாழ்வாருடைய வாதத்திற்கு எதிர்வாதம் செய்ததால் இனி இந்த ஊரிலே எந்த வழக்கு வந்தாலும் தீராமல் போகட்டும் என்று சபித்து விட்டார். இன்றும் பார்த்தீர்களானால் மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஊர்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருமங்கையாழ்வாருடைய சாபம் அப்படிப்பட்டது. எந்த வழக்கானாலும் அந்த ஊருக்கு வந்தால் தீராது. அதற்கு பிறகு அவருடைய யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு, பெருமாளுடைய மகாபக்தர் என்று புரிந்து கொண்ட பிறகு அந்த தங்கத்தை அவருக்கு வழங்கியதாகவும் சொல்லுகிறார்கள். மற்றொரு ரீதியில் சொன்னால், பெருமாள் திருமங்கையாழ்வாருக்கு அருள்பாலித்தவுடன் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை பெற்றுக்கொண்டவுடன் அந்த வயலில் இருந்த தங்கத்தை ஆழ்வாருக்கு தர ஆழ்வார் அதை கொண்டு திருவரங்கப் பணிகளை அமைத்தார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக திருமங்கையாழ்வார் கடுமையாக வாதப்போர் புரிந்ததால் தாகம் ஏற்பட்டு அங்கு தண்ணீர் தாருங்கள் என்று அங்கு கிணற்றிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு சென்று கையேந்துகிறார். அவர்களோ தண்ணீர் தர முடியாது, எங்கள் ஊர்க்காரர்களை நீங்கள் பகித்து விட்டீர்கள், எங்கள் ஊர்க்கார நிலத்தை உங்களுடையது என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தண்ணீர் தர மாட்டோம் என்று சொன்னவுடன் இந்த ஊரிலே நீர் ஊறாமல் போகட்டும் என்று சொன்னாராம். அதனால்தான் இன்றும் திருக்கண்ணங்குடியிலே நீர்நிலை நீர்மட்டம் சற்று குறைவாகவே இருக்கிறதா. அப்படியே நீர் வந்தாலும் அது உப்பு கரிக்கிறது. பெருமாள் கோவில் திருமடை பள்ளியில் மட்டும்தான் நீர் சற்று நன்னீராக விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஊர்தான் திருக்கண்ணங்குடி. உறங்கா புலி, தீரா வழக்கு, ஊரா நீர் என்று 3 சொலவடைகளுக்கு உரிய ஊராக இந்த ஊர் திகழ்கிறது. திருக்கண்ணங்குடி பெருமாளை பார்த்தார், பாசுரங்களை அருளினார், தங்கத்தை பெற்று திருவரங்கப் பணிக்கு சென்றார் திருமங்கையாழ்வார். அங்கிருந்த மற்றையோர்கள் பெருமாளை வணங்கினார்கள். பெருமாள் இந்த திருக்கோலத்திலே லோகநாதன் என்றும் தாயார் லோக நாயகியாகவும் விளங்குகிறாள். அங்கு இருக்கக்கூடிய உற்சவ பெருமாளுக்கு தாமோதர நாராயணன் என்று பெயர். வசிஷ்ட மாமுனிவர் கண்ணனையே ஸ்மரணை செய்து வெண்ணையிலே கண்ணன் உருவத்தை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணன் குழந்தை உருவத்திலே வந்து அந்த வெண்ணெய் கட்டியை சாப்பிட்டு விட கோபம் கொண்ட வசிஷ்ட மகிழ்ச்சி வந்திருப்பவன் கண்ணன் என்று தெரியாமல் துரத்த அவர் ஓடோடி செல்ல, அவர் செல்லும் பொழுது மற்ற முனிவர்கள் வந்திருப்பவன் பகவானே என்று உணர்ந்து அவரிடத்திலே வரம் கேட்க கிருஷ்ண பகவான் தன் சுய உருவத்தை காண்பித்தருள வசிஷ்டர் திருக்கண்ணங்குடி பெருமாளின் திருவடியிலே சரணாகதி செய்தார். எனவே தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த மூல பெருமாள் அத்துணை வழிபடாக காட்சி தருவார். அது மட்டுமல்ல நண்பர்களே, மிக மிக சிறப்பாக இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், திருக்கண்ணங்குடி பெருமாள் ஒரு நாள் 3/4 நாழிகை மட்டும் திருநீர் அணிந்து காட்சி தருகிறார் சிவபெருமானை போல. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த திருத்தலத்தில் தான் பெருமாள் 3/4 நாழிகை சிவபெருமானாகவே நெற்றியில் திருநீர் அணிந்து காட்சி தருகிறார். அந்த நேரத்திலே பக்தர்கள் சென்று சேவிக்கும் பொழுது கூட திருநீர் பிரசாதம் தரப்படுகிறது. திருநீர் அணிந்தே பெருமாள் என்று காட்சி தருகிறார். 108 திவ்யதேசங்களிலே ஒரு பெருமாள் விபூதி அணிந்து காட்சி தரக்கூடியது என்றால் அது இந்த தலத்து பெருமாள் மட்டும்தான் என்று குறிப்பிட வேண்டிய செய்தியாக விளங்குகிறது. அப்படியானால் சிவ அபராதங்களை போக்கக்கூடியவர், சிவனோடு சம்பந்தப்பட்ட சிவனடியார்களை நாம் தண்டித்திருந்தாலோ சிவ அபச்சாரத்தை செய்திருந்தாலோ அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இந்த பெருமாள் காட்சி தருகிறார். அப்படியானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த தலத்திலே பெருமாளும் சிவனும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். வைணவ சைவ, சைவ வைணவ வேதம் இல்லாத பெருமாளாக இந்த எம்பெருமான் காட்சி தருகிறார். எனவே திருக்கண்ணங்குடி பெருமாள் சர்வ மூல அந்தர்யாமியாக விளங்குகிறார். இந்த தலத்திலே திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரங்களால் இங்கே இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமிகள் பெருமாளை பாடும் பொழுது அந்த பெருமாள் பிரத்யட்சமாக நிற்பதைப் போலவே நமக்கு காட்சி தருவார் என்று சொல்லுகிறார்கள். திருக்கண்ணங்குடிக்கு அத்துணை ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசிஷ்டர் தொழுத பெருமாள், திருமங்கையாழ்வாருக்கு ஒரு அற்புதமான திருவிளையாடலை செய்த பெருமாள், வசிஷ்டரிடம் விளையாடிய பெருமாள், சிவனாகவே 3/4 நாழிகை நிற்கக்கூடிய பெருமாள் என்று தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்தவராக கிருஷ்ணாரண்ய தலம், பஞ்ச கிருஷ்ணாரண்ய தலங்களிலே ஒரு தலமாக திரு கண்ணங்குடி பெருமாள் சேவை சாதிக்கிறார். எனவே கண்டிப்பாக திரு கண்ணங்குடி பெருமாளை சென்று நாம் சேவிக்க வேண்டும். அவன் வழிபழகை காண வேண்டும். அதன் மூலமாக நம் எல்லோருக்கும் சகலவிதமான லட்சுமி கடாட்சங்களும் கிடைக்கும்.
சரி, இந்த திருத்தலத்தில் வந்து சேவித்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும்? குறிப்பாக நீதிமன்றங்களிலே நிறைய வழக்கு உள்ளது. அந்த வழக்குகள் தீர்க்காமலே இருக்கப்படுகின்றன. இந்த ஊருக்கே தீரா வழக்கு என்று சொல்லவில்லை. இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த சாபமே தவிர, இந்த ஊருக்கு வந்து பெருமாளை சேவித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். தீர்க்க முடியாத வழக்கு, நமக்கு வரவேண்டிய பிதுராஜிதம், அதாவது சொத்துக்கள் வராமல் இருக்கிறது, குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது, நம்மையே நமக்கு சமயங்களிலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை பிரார்த்தனை செய்கின்றால் நமக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த திருக்கண்ணங்குடி லோகநாதன் லோக ரட்சகன் நம்மையும் ரட்சிப்பான் என்பதை இங்கே பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாமும் கண்ணங்குடி பெருமாளை கண்டு வணங்கி சகலவிதமான போக போக்கியங்களையும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.